all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள்லாம் வெளியாயிடுச்சு. நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது ஹரியானா மாநிலம். அப்படியே மேலே போனீங்கன்னா முன்னாடி ஒன்றுபட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்தது. பிறகு அது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்றும் லடாக் என்றும். பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசமான ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தற்பொழுது தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதில் அதாவது தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும் ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைக்க போகிறாங்க. 3வது முறையாக பாஜக அங்கே ஆட்சி அமைக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் போனோம்னா, யூனியன் பிரதேசமாக மாறி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் சந்திக்கும் முதல் தேர்தல் இது. அது மட்டும் இல்லை, சிறப்பு அந்தஸ்து என்று அழைக்கப்படும் ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டு சந்திக்கும் முதல் தேர்தல் இது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்து செய்யப்பட்டது. கடைசியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்போ தேர்தல் நடந்ததுன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை அங்கே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம் எது என்பதை ஆரம்பத்திலேயே பார்த்து விடுவோம். பாஜகவை காட்டிலும் காங்கிரஸுக்கு, குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு இங்கே அதிகம் பாடம் இருக்கிறது. என்ன பாடம் அது? ஒன்றாக ஒன்றுபட்டு நின்றீர்களாயின் நீங்கள் வெற்றி கனியை சுவைக்கலாம். இதற்கு உதாரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஒன்றாக பிடிபி என்ற கட்சியும், அதாவது உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லாலாம் இருக்காங்கல்ல, அவங்க காங்கிரஸோடு இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். வெற்றி கனியை பறித்து விட்டார்கள். 2வதான பாடம் என்ன அப்படின்னா, பிரிந்து சண்டையிட்டு கொண்டு பிரிந்து நின்றீர்களாயின் உங்களுக்கு பலமான அடி விழும் என்பது ஹரியானாவில் இந்தியா கூட்டணிக்கு சொல்லப்படுகின்ற பாடம். ஏன்னா ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஒன்றாதான நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. மிகப்பெரிய அளவில் யானை பலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சீட்டு பிரிக்கிறதுல சண்டை வந்து போச்சு. ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பிரிந்து நின்றார்கள். 2 பேரும் சேர்ந்து நின்றிருந்தால் இந்நேரம் வெற்றிக்கனியை பறித்திருக்கலாம் என தேர்தல் வல்லுநர்கள் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. பிரிந்து நின்றதால் கோட்டை விட்டார்கள். அங்கே பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. மாநிலம் வாரியாக பார்த்து விடுவோம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 90 தொகுதிங்க, பாதிக்கு 1 மேலே, அதாவது 46 வென்றெடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலை. பாஜக கூடுதலாக 2 வச்சிருக்காங்க, அதாவது 48ல் முன்னிலையில் இருக்காங்க. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் 37, மற்றவை 5. பாஜக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்த்து விடுவோம். அப்படியே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு வருவோம். அங்கே பாருங்கள், காங்கிரஸும் என்சியும் சேர்ந்து அங்கே தேர்தலை சந்தித்தார்கள். அவர்கள் 49, பாஜக வெறும் 29 தான். பிடிபி கட்சி வெறும் 3 தான். ஏன் மக்களுடைய ஆதரவை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இவர்கள் பாஜக கூட்டணியில் அங்கம் வைத்து ஆட்சி செய்தார்கள். எனவே இப்பொழுது தனியாக நிற்கும் பொழுதும் எந்நேரம் வேண்டுமானாலும் மீண்டும் பாஜகவில் இணையலாம் என்றதால் பாஜகவினுடைய எதிர்த்தரப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கும் உமர் அப்துல்லா கட்சிக்கும் சென்று சேர்ந்தது. அதனால் 49 சீட்டுகளை வென்றெடுத்தார்கள், மற்றவர்கள் 9. சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொண்டாட்டங்களை பார்த்து விடுவோம். உமர் அப்துல்லா அங்கே முதலமைச்சராவார் என்று சொல்லப்படுகிறது. சரி, கருத்து கணிப்புகள்லாம் தேசிய அளவில் தேசிய ஊடகங்கள் வெளியிட்டாங்களே, தேசிய
செய்தி சேனல்கள் ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீரிலும் எடுத்து வெளியிட்டாங்களே, முடிவு என்ன, சரியா தவறா என்று கேட்டீர்களாயின், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அவங்க சொன்னதுக்கு அப்படியே உல்டாவாக வேறு விதமாக வந்து விட்டதோ, பாஜக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் தனிப்பெரும்பான்மையை பாஜக இழந்து விட்டது. கூட்டணி ஆட்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போலத்தான் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் வென்றுவிடும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. அப்படியே உல்டாவாக பாஜக வென்றுவிட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே தொங்கு சட்டமன்றத்திற்கு அதிக வாய்ப்பு என கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. இல்லை என்றால் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது போல் சொல்லியிருந்தார்கள். தொங்கு சட்டமன்றமே இல்லை, அங்கே முடிவுகள் மிக தெளிவாக வெளிவந்துவிட்டது. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. எனவே கருத்து கணிப்பு இம்முறையும் தவறானது என்று விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஹரியானா முடிவுகள், காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். கருத்து கணிப்புலாம் எங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்திருந்தாங்க. மக்களுடைய பல்ஸும் அப்படிதான் இருக்கு. கிரவுண்ட் லெவலில் வாக்கு சதவிகிதமும் நாங்கள் சிறப்பாக பெற்றிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளில் வெளியாவதில் திடீர் தாமதம் என்று பல கேள்விகள் எங்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் இதை நம்ப தயாராகவில்லை. நாங்கள் முறையிடுவோம். பலமான சந்தேகம் இதில் எங்களுக்கு இருக்கிறது என்று காங்கிரஸ் தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து வருகிறார்கள். சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வினேஷ் போகத் இவங்க மல்யுத்த வீராங்கனை. பல சர்ச்சைகள் எழுந்தது. நேராக ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வந்து அரசியல் குதித்தார். காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். தற்பொழுது அவர் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்றிருக்கிறார். சரி, ஆம் ஆத்மி கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஹரியானா என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சொந்த மாநிலம். ஆனால் அங்கே படுதோல்வி. காரணம் என்ன? காங்கிரஸோடு சண்டையிட்டு கொண்டு தனியாக தேர்தலை சந்தித்ததுதான். ஜம்மு காஷ்மீரில் அதிரடியாக முதல் முறையாக ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மி வென்றிருப்பது ஆம் ஆத்மிக்கு ஒரு சுவையான செய்தி எனலாம். காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்த பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் என்பதை நாம் பார்த்துவிட்டோம். உஷாரான உத்தவ் தாக்கரே. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய தேர்தல்களில் மிக முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தலை சந்திப்பதாக பேசி வருகிறார்கள். உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம், சரத் பவார் இன்னொரு பக்கம். அதே போல கூட்டணி அமைத்து அவர்கள் சின்சியராக தேர்தலை சந்திக்கும் நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிரிந்து பிரிந்து சண்டையிட்டால் மிகப்பெரிய அரசியல் அடி காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தாரோ என்னமோ திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் என்சிபி கட்சிகள் முதல் மந்திரியாக யாரை அறிவித்தாலும் நான் ஆதரவு தர தயார். சிஎம் சீட்டுக்கான போட்டியில் நான் கூட்டணியை உடைக்க மாட்டேன் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். ஏன் இந்த முடிவெடுத்தார் என்று மேற்கொண்டு விளக்குகிறார். ஏனென்றால் மகாராஷ்டிரா மக்களை காப்பாற்றுவதற்காகவே இந்த முடிவெடுத்துள்ளோம் என்று உத்தவ் தாக்கரே சொல்ல, அரசியல் வல்லுநர்கள்லாம் உண்மையில் இந்த முடிவானது கூட்டணியை காப்பாற்ற, எப்படி ஹரியானாவில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் உடைத்து கொண்டு போய் வெற்றி வாய்ப்பை இழந்ததோ அது மகாராஷ்டிராவில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே இது போன்ற ஒரு தெளிவான முடிவை உத்தவ் தாக்கரே எடுத்திருக்கிறார் என்று அரசியல் வல்லுநர்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.